ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவாருன்னு அவங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க நீ ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கலை, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட டிஃபன் பாக்ஸை வீட்லேயே மறந்துட்டு வந்துட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் டீச்சர், நான் உனக்கு என் டிஃபனை தரேன், அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்கூலில் ரன்னிங் ரேஸில் வின் பண்ண பையனை நீ வின் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த வின்னர் பாதி கிரவுண்ட் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் நம்ம ஆளு ரேஸே வின் பண்ணிட்டாரு. ஒரு டிஃபனுக்காக ஆரம்பித்த ஓட்டம் இன்னும் நிற்கலை. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா உசேன் போல்ட். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸ் கிட்ட இருந்து மோஸ்ட்லி வர வேர்ட்ஸ் சைலண்டா இருங்க, பேசாதீங்க தான். ஆனா இவங்க அதுலயே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இவங்க பேர் தான் அனலிசா. இவங்க ஈரான் நாட்டில் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல பசங்களை சத்தம் போடாம இருக்க சொல்றாங்க. ஆனா பசங்க அதை கேட்கல. குவைட்னு கத்துறாங்க. அந்த சவுண்டை மெஷர் பண்ணி பார்த்தா 121 டெசிபலா இருக்கு. இது கின்னஸ் புக்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் விவேகானந்தர்னு. இவர் தான் யங் ஜென்ரேஷனோட பெரிய மோட்டிவேட்டர். ஒரு வாட்டி இவர் சிகாகோ மாநாடுக்கு போயிருக்கப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒருத்தர், ஏன் இந்தியாவில் யாரும் லேடிஸ்க்கு ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்கள் நாட்டு மகாராணிக்கு நீங்கள் ஹேண்ட்ஷேக் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அந்த இங்கிலீஷ் மேன் முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் எல்லா லேடிஸையும் நாங்கள் மகாராணியாக தான் பார்க்குறோன்னு. இவரு தான் சங்கர் தயாள் சர்மா. இவரு 1992 97 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு. 1996 ஓமன்ல இருக்க மஸ்கட்க்கு போறாரு. அரேப் கண்ட்ரீஸ்லாம் எப்படின்னா, தலைவர் யாராச்சும் வந்தா ராஜா யாரையும் இன்வைட் பண்ண மாட்டாரு. அங்க இருக்க மினிஸ்டர்ஸ்ங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க. பட் அப்போ ஓமனோட சுல்தானா இருந்தவர் நேரா சங்கர் தயாள் சர்மாவை இன்வைட் பண்றாரு. அதில் ஓமன் மட்டும் இல்லாமல் மற்ற அரேப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்தும் கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் சொன்னால் அவரோட காலடி செருப்பாக கூட இருப்பேன்னு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையா இருப்போம். ஸ்மோக், ட்ரிங்க்ஸ், நம்ம சாப்பிட்ற காஃபி, டீ கூட ஒரு வகையில் அடிக்ஷன் தாங்க. அப்படிதான் இவர் சிகரெட்க்கு அடிக்டா இருக்கிறாரு. இவர் பேர் இப்ராஹிம் இசேல். இவருக்கு 42 வயசு ஆகுது. அவரோட 16 வயசுலேருந்து சிகரெட் பிடிக்கிறாரு. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அந்த அடிக்டை அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் சிகரெட் ஆச்சு பிடிப்பாரு. அப்புறம் ஒரு நாள் பைக்கர் வச்சிருக்க ஸ்டீல் ஹெல்மெட்டை பார்க்குறாரு. அதில் இருந்து சிகரெட் பிடிக்காம இருக்க அந்த கேஜை போட்டி சாவியை அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்றாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.